இடைப்படுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நீங்க எங்களில் பேச இருக்கிற காரியங்களுக்கு எங்களுடைய இதயங்களையும் எங்களுடைய ஆத்துமாவையும் சிந்தையையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு நான் பேச போகிறேன். நிறைய நேரம் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லிடுறோம். ஆனா எதை எப்படி எந்த நேரத்துல செய்ய வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு பாருங்க. அப்ப கடந்த வாரங்கள்ல பாவம் கூட அப்படிதான். நீ பாவி, இது பாவம் அப்படின்னு சொல்றாங்க. எது பாவம், எதுக்கு அது பாவம் அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதே நேரத்தில் நீ பரிசுத்தமா இருக்கணும், அப்ப பரிசுத்தமான காரியங்களை செய்யணும், பரிசுத்தமா பூமியில வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. எது பரிசுத்தம், எப்படி பரிசுத்தமா இருக்குதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுல பாருங்க. அதனால நிறைய பேர் இத அவர்கள் எதை புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் பாவம், அவர்கள் எதை புரிந்து கொள்கிறார்களோ அதான் பரிசுத்தம், அவர்கள் எதை புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு நிறைய நேரம் அந்த எதிர்பார்ப்போடு ஆர்வத்தோடு நம்ம ஆண்டவருக்காக வாழறோம். எதிர்பார்ப்பு நல்லது, ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிற படி வாழுகிறது தான் அவசியம். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்பு நல்லது. மற்றவர்களை நாம் பார்த்து இன்னும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. இன்னும் தேவனுக்காக நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் நல்லது. ஆனா வேதம் சொல்லி கொடுக்கிறபடி இருந்தாதான் அது பரிசுத்தம் என்று அங்கீகரிக்கப்படும். பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் நாம் வாழ்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கும். இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேரு விசுவாசி, ஆண்டவரை விசுவாசிக்கணும், அப்ப நீங்க விசுவாசி ஆயிருவீங்க. பெரிய குழப்பம். நானே அதை சபையில பிரசங்கித்து இருக்கிறேன். ஆண்டவர் விசுவாசிகளை உருவாக்குறதுக்கு வரல, ஆண்டவர் சீஷர்களை உருவாக்குறதுக்கு வரல. இப்ப சீஷர்கள்னா யாருன்னா நம்ம மைண்ட்ல இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 பேர் தான். இது எப்படி நான் சீஷரா இருக்கும் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. விசுவாசினா என்னது? சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டா விசுவாசி, பெத்தல் சர்ச்ல மெம்பர்ஷிப் இருந்தா விசுவாசி அப்படிங்கிற அளவுக்கு வெறும் மேலோட்டமா நிறைய காரியங்களை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு விசுவாசி அப்படின்னா யாரு? Who is a believer? What is expected out of him from the Bible? விசுவாசி யாரு? விசுவாசியின் வாழ்க்கையில் தேவன் வேதத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? இந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேருக்கு விசுவாசினா என்னன்னு தெரியும்? எத்தனை பேருக்கு விசுவாசினா என்னன்னு தெரியும்? பிலீவர் வேற விசுவாசி வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். அவன் ரெண்டும். நீங்க யாருங்க? நான் பெத்தேல் சர்ச் பிலீவர். அவன் நீங்க யாரு? விசுவாசி. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நான் ரெகுலரா போறதுனால விசுவாசி, அப்பப்ப போறதுனால பிலீவர் இல்ல. அவன் அப்படி இல்ல. கவனிங்க, ஒரு விசுவாசி யாரு அப்படின்னு நாங்க வேதத்துல நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. பிரித்தெடுத்ததுக்கான அடுத்த கட்டம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அததான் பரிசுத்தம், பரிசுத்தவான் அப்படிங்கிற அடையாளத்துல வருது. இந்த பரிசுத்தவான் தான் விசுவாசியா இருக்க முடியும். பிரித்தெடுக்கப்படுதல், setting apart is the act of holiness. பிரித்தெடுக்கப்படுதல் பரிசுத்தத்திற்கு ஒரு அடையாளம் அல்லது எடுத்துக்காட்டு. ஆனால் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கு பாருங்க, இதுதான் விசுவாசிகள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்ப பூமியில நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா நமக்குன்னு வேதம் எதிர்பார்க்கிற வேற ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆமென். பூமியில உள்ள எல்லாரும் வாழ்கிறது போல நாமும் வாழ
முடியாது. நம்ம விசுவாசிகளா தேவனை பின்பற்றி வந்திருக்கிறோம் சொல்லி தீர்மானம் எடுத்த நமக்கு ஒரு வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இது மேலான ஒரு வாழ்க்கை. இப்படி நம்ம வாழ்ந்தாதான் உலகத்தில் தேவனை அறியாதவர்கள் நம்மை வித்தியாசம் கண்டுகொண்டு இயேசுவோடு எப்படி வாழ வேண்டும் என்கிற வழியை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். இல்லனா நமக்கு தெரியும் நம்ம விசுவாசின்னு, நம்ம பக்கத்து வீட்டால் சில நேரம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கே நம்ம விசுவாசின்னு தெரியாது. ஆமென். அப்ப பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்னவென்று இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த கட்டமாக அடுத்த வாரம் எனக்கு நேரம் இருந்தா ஆண்டவர் இன்னும் அந்த தலைப்பு எனக்கு உட்கார்ல மைண்ட்ல, ஆனா இது அடிப்படைகளை நம்ம சரியா புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதை நான் உங்களுக்கு வருகிற வாரங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசி யாரு அப்படின்னா வெறும் இயேசுவை அறிந்தவள் மட்டும் கிடையாது. ஆமென். இயேசுவை அறியாதவர்களுக்கும் இயேசுனா யார்? அவர் ஒரு கடவுள். அவர் கிறிஸ்தவர்களுடைய கடவுள். அவர் பாவம் செய்யல, அவர் சிலுவையிலே மரித்தார். இயேசுவை அறியாதவர்களுக்கும் அவர் அதாவது இயேசு யாருன்னு தெரியும். இயேசுவை குறித்த அறிவு நமக்கு வர்றதுனால நம்ம விசுவாசிகள் ஆயிடுறது இல்ல. நாலேஜ் ஆஃப் கிரைஸ்ட் நம்மள விசுவாசியா இல்ல, நோயிங் கிரைஸ்ட் வந்து நம்மள விசுவாசியா ஆக்காது. ஆமென். தனிப்பட்ட விதத்துல இயேசுவை நம்புகிறதுனால, இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய கிரியை மீது, அவருடைய தியாகத்தின் மீது ஒரு விசுவாசத்தை வைக்கிறதுனால நம்ம விசுவாசியா மாறுகிறோம். அப்ப இயேசுவை பத்தி தெரியறது வேற, அதனால விசுவாசி ஆவறது இல்ல. இயேசுவை நம்பி அவர் மீது விசுவாசம் வைத்து தனிப்பட்ட விதத்துல அவர் எனக்கு லார்ட், அவர் எனக்கு தெய்வமாய் இருக்கிறார் என்று, ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்று அங்கீகரித்து வாழ்கிறதற்கு பேர் தான் என்னது? விசுவாசி என்ற அர்த்தம். யோவான் 1:12 வாசிங்க. யோவான் 1:12. யோவான் 1:12. நிறைய வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். என்னது? அவரை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்ல, வெறும் தெரிஞ்சுக்கிறது. இயேசு கிறிஸ்து யாரு தெரிஞ்சுக்கிறது இல்ல, அவரை என்ன பண்ணணும்? விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்றதில்ல, இயேசுவை மட்டுமே ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருக்கு அவர் சொல்றதை என்ன பண்ணணும்? அப்படியே கேட்டு வாழுகிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும், மறுபடியும் சொல்றேன், அவர் நம்மை பிரித்தெடுத்ததில் அல்லது தெரிந்து கொண்டதில், பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறதில் நோக்கமே அவரை இந்த உலகத்தில் நாம் காண்பிப்பதற்காக மட்டுமே. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் பெற்றுக்கொள்றத முக்கியப்படுத்துது அல்லது ஏற்றுக்கொள்கிறத முக்கியப்படுத்துது, வெறும் தெரிஞ்சுக்கிறத முக்கியப்படுத்தல. ஆமென். எனக்கும் பைபிள் தெரியும், நானும் சின்ன வயசுல இருந்து பைபிள் படிச்சேன், அது வேற. ஆனா வேத வசனத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்கிறது, அது தேவை. ஆமென். இயேசு எனக்காக மரித்தார், உயிரோடு எழுந்தார், வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார், இதை தெரிஞ்சுக்கிறது வேற. இது எல்லாருக்கும் தெரியும். ஆமென். 9வது படிக்கிற புக்லயே வந்துருது, இயேசு கிறிஸ்து, புத்தா, அப்புறம் இவரு அவருன்னு எல்லாரும் ஹிஸ்டரியும் வந்துருது. ஹிஸ்டரி நம்மளுக்கு முக்கியம் இல்ல, ஃபெய்த் தான் நம்மளுக்கு முக்கியம். இயேசுவை நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதின் மூலம், ஏற்றுக்கொள்றதுனா என்ன? இனி இவருக்கு தான் என் வாழ்க்கை. ஏற்றுக்கொள்கிறதின் மூலம் நாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஆகிறதற்கு அதிகாரம்
கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப விசுவாசத்தினாலே அவர் நமக்கு தகப்பனாய் மாறி இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தினாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு என் தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. உலகத்துல எல்லாருமே நான் சொல்ல என் தகப்பன் சொல்ல முடியாது. இங்க கூட நான் சொல்றேன் பாருங்க, நிறைய விஷயங்களை தேவன் தான் ஏற்படுத்துறார். தலைவர்களை தேவன் தான் ஏற்படுத்துறார். ஊழியங்களை தேவன் தான் ஏற்படுத்துறார். வரங்களை அவர் தான் கொடுக்கிறார். கிருபைகளை அவர் தான் கொடுக்கிறார். அதே போல விசுவாசியா மாறுறதுக்கு புத்திர சுவிகாரத்தை அவர் தான் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நாம் அங்கீகரிக்கிறதின் மூலம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது என்னது? அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் ஒரு இரக்கம். ஹல்லேலூயா. அப்ப ஒரே தகப்பனுக்கு தான் நம்ம பிள்ளையா இருக்க முடியும். ஆமென். உலகத்தில் பல காரியங்களை நம்மளை சுற்றி வரலாம், ஆனா இவருக்காக மட்டும்தான் வாழும் சாவும் இருக்கணும். ஏன்னா அதற்காக தான் அவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப விசுவாசி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு ஆழமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க. ஆமென். எப்படி வேணா வாழணுங்கிறதுக்கு வேதம் நமக்கு இங்க பிரித்தெடுத்தலும் அவரோடு இணைத்தலும் கொடுக்கல. அவர் சொல்லுகிறபடி வாழுகிறதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறதற்காக தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப it's not just about knowing Christ but personally to trust him and make him your Lord. அவர் நமக்கு தெய்வமாக நம்மை மாற்றிக்கொண்டு அவரை எல்லாவற்றிலும் விசுவாசிப்பதின் மூலம் நாம் அவருக்கு விசுவாசிகளாகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இரண்டாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டான ரட்சிப்பு நம்மால உண்டாகிறது அல்ல. குதிரைகள் ரதங்களும் யுத்தத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்படுகிறது. ஜெயமோ ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்திக்கணும். அவர் விரும்புகிற ஆயத்தம் நமக்கு தேவை. சுத்திகரிப்பு தேவை, பரிசுத்தம் தேவை, ரட்சிப்பு. அவரை நாம் விசுவாசிக்கிறதுனாலே கிருபையை நம் மீது அவர் கொடுத்து ரட்சிப்பை அருள பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதனாலதான் நம்ம விசுவாசிகள் ஆகிறோம். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்ததுனால நம்ம விசுவாசியா ஆகுறது இல்ல வேற இடத்துக்கு நம்ம போய் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்றதுனால நம்ம அந்த ஆட்களுடைய பின்னணிக்கு நம்மளை அடையாளப்படுத்தி கொள்றது கிடையாது. இயேசுவை நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் எல்லாரும். ரட்சிப்பு அவரால் தான் வரும் அப்படின்னா அவரையே எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கு பேர் தான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். அப்ப டெய்லி அவருடைய நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அவருடைய கிருபையை எதிர்பார்த்து வாழுகிற அந்த வாழ்க்கை தான் விசுவாச வாழ்க்கை. இதான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. நம் கிரியைகளினாலே இல்ல, தேவன் மீது நாம் வைக்கும் விசுவாசத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அதனாலே நாம் விசுவாசிகளாய் மாறி இருக்கு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? உலகத்துல எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு இல்லைங்க. உலகத்துல எல்லாருக்கும் இந்த பாக்கியம் இல்ல. உலகத்துல எல்லாருக்கும் இந்த புத்திர சுவிகாரம் இல்ல. அப்பா பிதாவை கூப்பிடுற அந்த ஒரு அதிகாரத்தை நமக்கு அவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். இத ரொம்ப பத்திரமா நம்ம கையாள வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவது, யார் விசுவாசி? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யார் விசுவாசி? 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியா இருக்கிறார். புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, முதல்ல நான் சொன்னேன் எப்படி நம்ம விசுவாசிகளை மாற முடியும். யோவான் 1:12 என்ன சொல்லுது? இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் மீது விசுவாசம் வைக்கிறதுனாலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். இரண்டாவது நான் சொன்ன கிரியைகளினால் அல்ல, நம்ம இதெல்லாம் செஞ்சா கிறிஸ்தவர்கள் ஆயிடலாம் இல்ல, இயேசுவின் கிருபையினாலே அவருக்கு நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு நமக்கு வருகிறது. மூன்றாவது பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து, கிறிஸ்துவுக்குள்ள வாழற வாழ்க்கைக்கு பேர் தான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புது வாழ்வு. ஆமென். புது ஜீவன். இது உலகத்தில் ஒட்டி வாழுகிறவர்களுக்கு இல்ல, புது ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைக்குது. பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப நான் சொன்னேன், அவர் மீது விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவருக்கு பிள்ளைகளாகிறோம். இரண்டாவது, நம்முடைய கிரியைகளில அவருடைய கிருபையினாலே அவருடைய ரட்சிப்பு நமக்கு வருகிறது. மூன்றாவது, அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து அப்படின்னா பாருங்க, என் குழந்தைய ஒரு சின்ன குழந்தைய நீங்க தூக்க போறீங்கன்னு வைங்களேன், ஒரு குட்டி குழந்தை இருக்கு, அந்த குழந்தை ரெசிஸ்ட் பண்ணுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு தூக்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லா குழந்தையும் அப்படி கை நீட்டினா வந்தது இல்ல உங்ககிட்ட. எல்லா குழந்தையும் அப்படி கை நீட்டினா வர்றது இல்ல. ஆமென். ஆண்டவர் இரக்கமுள்ளவராக தான் இருக்கிறாரு. நான் விட்டு கொடுக்காம அவருடைய பிள்ளையாய் அவருக்குள் வாழ்வது கூடாத காரியம். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கிறிஸ்துவ வாழ்க்கை அர்ப்பணிப்பில் ஆரம்பிக்கிற ஒன்று, ஒப்பு கொடுத்தல்ல ஆரம்பிக்கிற ஒன்று, அவருடைய பாதப்படியில நம்ம சாஷ்டாங்கமா தாழ்த்துறதுல ஆரம்பிக்கிறது ஒன்று. இதுதான் புது வாழ்க்கை. பாருங்க, நீங்க அப்படியே நான் என்னை விட்டு கொடுத்த ஆண்டவரேன்னு சொல்லுங்க, அவர் உங்களை தூக்கி அவர் விரும்புகிறபடி உங்களை உருவாக்குவாரு. அதுக்கு பேர் தான் புது ஜீவன். ஆமென். அவர்கிட்ட நான் தள்ளுமுள்ளு பண்ணிட்டே இருந்தேன்னு வைங்களேன், ஒரு குழந்தை அடம் பிடிக்குது, கீழே ரோட்ல விழுந்து பிறண்டுது, அப்பா அம்மாக்கு அவமானமா இருக்கு. ஆமென். சின்ன குழந்தை அப்படி பண்றதுக்கே நமக்கு அவ்வளவு அவமானமா இருக்குதுன்னா, அவர் அப்பா காலங்காலமா நம்ம ரோட்ல விழுந்து அவருக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். என் புள்ள, நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னை புது ஜீவனை மாத்துறேன், உனக்கு புதிய ஜீவனை கொடுத்து புது சிருஷ்டியா மாற்றி நான் விரும்புகிறபடி இந்த பூமியில உன்னை வெளிப்படுத்தி மேன்மைப்படுத்துறேன்னு அவர் எதிர்பார்த்து அவர் உருவாக்க காத்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. இல்ல, என் விருப்பத்தின்படிதான், நான் சொல்லுகிறபடிதான், என்னுடைய காரியங்களின்படிதான், என்னுடைய சௌகரியத்தின்படிதான், என்னுடைய விருப்பத்தின்படிதான், என்னுடைய ஆசாபாசங்களின்படிதான் நீங்க என்ன வழிநடத்தணும்னு எனக்கு உணர்வு இருந்தா அவர் வருத்தப்படுறாரு. இந்த புது ஜீவன் எனக்குள்ள வரல, அவருடைய பிள்ளையா நான் இல்ல, அதனால நான் விசுவாசியா என்று என்னை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. மீன், எத்தனை பேர் மீன் சாப்பிட்டு இருக்கீங்க? வெஜிடேரியன் மாதிரி பார்க்காதீங்க எல்லாரும். என்ன இப்ப நிறைய பேர் அங்கதான் போவீங்க, சர்ச்சு முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போறீங்களோ இல்லையோ, சரி, அது உங்க விருப்பம், நல்லா சாப்பிடணும், சரிங்களா? மீன் உயிரோட இருந்துச்சுன்னா அதை கொல்றது கஷ்டம். ஆமென். அதுக்குதான் வேதம் சொல்லுது, பாவத்திற்கு மரித்து பாவமும் பரிசுத்தமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நான் இயேசுவுக்கு புள்ளனா, பரிசுத்தத்தின் பிள்ளையா இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டு இருக்கிறார். பாவத்துல நான் இருந்துகிட்டு இயேசுவின் பிள்ளையா நான் என்ன அடையாளப்படுத்த முடியாது. நான் என் இஷ்டத்துக்கு என் சரீரத்துல போராடி ஆண்டவருடைய புது வாழ்வுக்குள்ள நான் பங்காளனா இருக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதனுடைய அடையாளம் என்ன? பழசெல்லாம் போயிடுச்சு,
ஆமென். இந்த சாமுக்குள்ள இருந்த மாம்சத்தின் எல்லா குணாதிசயங்களும் போயிடுச்சு. விசுவாசத்தினாலே கிறிஸ்து என்னை அவருக்குள்ளே பிறக்க வச்சிட்டாரு. இனி நான் வாழ்கிற வாழ்க்கை அவர் கொடுக்கிற இந்த புது ஜீவனுக்குள்ள. ஆமென். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் இன்னும் இன்ட்ரடக்ஷன் கூட வரல. நான் அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்கு. ஆமென். நீங்களும் நானும் எவ்வளவு விலையேற பெண்ண. எனக்கு ஒவ்வொருடைய ஆத்மா மீது ரொம்ப அக்கறை இருக்குங்க. நான் ஏனோ தானே யாராவது வந்துட்டு போறாங்கன்னா எனக்கு ஒரு காம்பேக்டா, கம்போஸ்டா, ஆர்கனைஸ்டா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரம் நான் பேசாம அப்படியே கடந்து போயிடுறது காரணம் கூட அவங்களுக்கு என்னத்த பேசி என்ன பண்றது. ஆமென். அவங்க ஒரு லெவல்ல அப்படியே இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க? ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப இது பூரண ஒப்பு கொடுத்தல்ல வருது பாருங்க. அதனாலதான் இந்த மரணம் நேரிட்ட அந்த குடும்பத்துல கூட நான் அவங்க வீட்டுல பிரசங்கம் பண்ணும்போது கூட சொன்னேன், தவறுகளையே பார்த்து பழகின உலகத்துக்கு நல்லது கண்ணுக்கு தெரியாதான். ஆமென். யாருக்கு தான் குறைபாடு இல்லை. ஆமென். பிரசங்கத்துல நல்லதை சொல்லி யாரும் எத்தனை குடும்பத்தார் பார்த்துருக்காங்களா இல்லைன்னு தெரியாது. நான் நல்லதை சொல்லி பிரசங்கம் பண்ண. மரணத்துல கூட அடக்க ஆராதனையிலையும் நல்லதை சொல்லிதான் பிரசங்கம் பண்ண. ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளிப்படுத்திடணும் அப்படின்னா ஒருத்தர் கூட அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஆமென். அவர் பாவங்களை மூடி அவருடைய அன்பினாலே நம்மை சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா நிறைய இயேசுவை அறியாதவர்கள் அங்கே இருந்தாங்க. ஆமென். அவர்கள் இந்த தெய்வம் அன்புள்ள தெய்வம், இந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் அப்படிங்கிற சத்தியத்தை கேட்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தந்தார். இட்ஸ் a privilege. Any opportunity is a privilege. எந்த ஒரு வாய்ப்பும் அது ஒரு பாக்கியம் தேவனை உயர்த்துவதற்கு. சோ விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பூரண மாற்றத்தை கொண்டு வரும். முதலாவது சொன்ன விசுவாசம் நம்மை ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள செய்யும். நாம் தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுவோம், விசுவாசிகளா மாறுவோம். இரண்டாவது நம்முடைய விசுவாசம், அதாவது ஒரு விசுவாசி ரொம்ப சீக்கிரத்துல என் கிரியை எல்லாம் ஒண்ணு இல்ல, ஆண்டவருடைய இரக்கமும் கிருபைதான் என் வாழ்க்கைக்கு என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையானதுன்னு ஈஸியா சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. மல்லு கட்டிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, ஐயோ பண்ண மாட்டாங்க. விட்டு கொடுத்து அவருடைய சமூகத்தை அனுபவிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. மூன்றாவது விசுவாசம் எதை பிறப்பிக்கும் அப்படின்னா தூய அல்லது பூரண தேவனுடைய ஒரு புது வாழ்வை நமக்குள்ள பிறப்பிக்கும். ஆமென். விசுவாசம் பூரண புது வாழ்வை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ரைட். ஆண்டவர் ஒரு விசுவாசி இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? முதல்ல நான் சொன்ன ஒரு விசுவாசினா யாரு? மாற்றப்பட்டவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய கிருபையை சார்ந்து வாழ்கிறவர்கள் தான் விசுவாசிகள். ஆமென். தேவன் விசுவாசிகள் கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன? உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஆண்டவர் கிட்ட, இப்ப நம்ம விசுவாசிகள் ஆயிட்டோம், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோம், நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம். நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், கவனிங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. ஆமென். வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவருடைய அன்புல நமக்கு குறை வைக்கல. நம்ம முழு இதயத்தோடு அவருக்கு ஆராதனை செய்கிறதின் மூலம். ஆராதனை என்ன தெரியுமா? அவருடைய ஸ்தானத்தை யாருக்குமே நாம் கொடுக்காதபடிக்கு முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு அவரை என்ன பண்ணணுமா?
அன்பு கூறணும்னு வேதம் சொல்லுது. அப்ப அவர் நம்மள 100% நேசித்திருக்கிற தேவனா இருக்கிறாரு. நாமும் அவரை 100% நேசிக்கணும். அவருக்கு கொடுக்கிற அன்பை யாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்கிற அன்பை நீங்க யாருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு அவர் கொடுத்த அன்புல குறை வைக்கல. 99% உங்களை அவர் அன்பு செலுத்தல. 100% உங்களிடத்துல அன்பு கூர்ந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதனுடைய உச்சக்கட்ட அளவுகோல் சிலுவை. உச்சக்கட்ட அளவுகோல் சரீரத்துல இருக்கிற எல்லா கடைசி சொட்டு ரத்தத்தை கூட உங்களுக்காக எனக்காக கொடுத்தது. தண்ணியும் ரத்தமும் கலந்து வெளியில வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு மேல அங்க வர்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த அளவுக்கு தேவன் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். உங்க அன்பு ஆண்டவருக்கு குறையுள்ள அன்பாய் இருக்கக்கூடாது, நிறைவான. இது ஒரு விசுவாசி இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். ஆமென். ஆண்டவரிடத்தில் நீங்க அன்பு கூறுறீங்கன்னா உங்களுடைய நாவில் புறப்படுகிற வார்த்தை அன்புள்ள வார்த்தையா இருக்கும். மற்றவர்களிடத்துல பேசுகிற வார்த்தை அன்புள்ள வார்த்தையா இருக்கும். மற்றவர்களை கரெக்ட் பண்ணணும்னா கூட அன்புள்ள வார்த்தையா இருக்கும். மற்றவர்கள் நமக்கு கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்மள காயப்படுத்திட்டாங்க, அவர்களிடத்திலும் தேவன் எப்படி உங்களுடைய அயலானிடத்தில் அவருடைய அயலானத்தில் அவர் அன்பு கூர்ந்தாரோ அதை போல நாமும் அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கணும். ஏன்னா பைபிள் சொல்லுது 1 யோவான் 4:8, 1 John 4:8 says God is love. அவர் அன்புள்ளவராய் இருக்கிறார். நாமும் அப்படி இருக்கணும். ஆமென். அப்ப உயர்வான தூய பலி ஆண்டவருக்கு எது தெரியுமா? The greatest sacrifice is giving back the same love that God has given to us. அவர் நமக்கு கொடுத்த அன்பை அப்படியே அவருக்கு பூரணமா நம்ம திரும்ப கொடுக்கிறதுக்கு பேர் தான் உயர்வான ஆண்டவர் எதிர்பார்க்கிற தூய பலி. ஹல்லேலூயா. பாருங்க, ஒருத்தவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பாசம் அன்பு இருக்குன்னா அவங்க கிட்ட பேசுறது எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. தெரியாத ஒருத்தவங்க கிட்ட பேசுறது எப்படி பேசுவீங்க? தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுவீங்க? கொஞ்சம் அப்படியே தயங்கி கொஞ்சம் அப்படியே கையை பிசைஞ்சு ஆமாங்க அப்படின்னு 2 வார்த்தை முழுங்கி 2 வார்த்தை பேசி, ஆனா தெரிஞ்சவங்கள போய் அப்படியே கட்டி பிடிச்சுப்பீங்க, கழுத்தை பிடிச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கும். ஆனா உங்க அன்பு அப்படிதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லார்கிட்டயும் அப்படி இருக்கணும்னு சொல்றாரு. அது அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் அன்பு நிறைந்தவர்களா இருக்கணும். தேவனிடத்திலிருந்து தொடங்கி எல்லாரிடத்திலையும் அப்படி இருக்கிறவர்களா இல்லைன்னா நான் விசுவாசியே கிடையாது. வேதத்தின்படி விசுவாசிகளிடத்தில் தேவன் எதிர்பார்க்கும் காரியம் இது. அன்பு பூரண அன்பாக ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. 1. 2வது 1 பேதுரு 1:15 இதோட நான் முடிக்க விரும்புறேன். 9 மணிக்கு ஆராதனை முடிஞ்சிடும். இந்த காரியம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இது. அதனால இந்த காரியங்களை இந்த தேவன் விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் 6 விஷயம் இருக்கு. 2வது ஒரு காரியம் 1 பேதுரு 1:15 16 15-16. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கவனிங்க, கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்.
அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சரி, அவர் பெரிய பிரசங்கம் பண்றாரு. ஒரே வார்த்தையில சொல்ற பாருங்க. முதலாவது உபாகமம் 6:5 சொல்லுது, பூரண இதயத்தோடு தேவனிடத்தில் நீங்க அன்புள்ளவர்களா இருக்கணும், மற்றவர்களிடத்திலையும் அன்புள்ளவர்களா இருக்கணும். 1 பேதுரு 1:15-16 என்ன தெரியுமா சொல்லுது? பரிசுத்தத்தோடு நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உங்கள் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் கிரியையிலே காண்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. Obedience shows genuine faith in holiness. ஆமென். ஆண்டவர் விசுவாசிகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவருக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கணும். ஆமென். எனக்கு தேவையான விஷயத்துல கீழ்ப்படுகிறது. ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு தெரியும், ஆனா இருந்தாலும் இது எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் கீழ்ப்படியெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாரு அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது அப்படி இருக்க கூடாது. அவருடைய விருப்பத்தை நாம் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிதலோடு பரிசுத்தத்தினாலே கடைபிடிக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்குது. கீழ்ப்படிதல் இல்லைன்னா ஆண்டவரை என்ன பண்ண முடியாது? ஆண்டவர் என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் பலி. பலி வெளியில இருந்து உள்ள சுத்திகரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. கீழ்ப்படிதல் உள்ள இருந்து நம்மளை சுத்திகரிச்சுட்டு வெளியே இருக்கிறவர்களையும் பலப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஊழியர்களுக்கு கீழ்ப்படிந்தேன்னா என்னுடைய கீழ்ப்படிதல் சாட்சியா மாறியது. ஆமென். நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மனுஷன் என்ன என்ன சொல்றதுங்க, மனுஷன் என்ன அங்கீகரிப்பான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அது ஆண்டவருடைய பார்வையில குறைபட்டு போயிருது. ஏன்னா இது வெளியில இருந்து உள்ளே எதிர்பார்க்கிறது. ஆனா வேதம் என்ன தெரியுமா கத்துக் கொடுக்குது? நீ கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா உங்களுடைய கீழ்ப்படிதல் உங்களுக்கு சாட்சியமா இருந்தா இவங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு வெளி ஜனங்க நம்மளை பார்த்து சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் மாறி. ஹல்லேலூயா. தேவன் இதை விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 5:17 மறுபடியும் அதே வசனம் தான் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஓகே மன்னிச்சுங்க. 2 கொரிந்தியர் 5:7 2 கொரிந்தியர் 5:7 இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். என்ன சொல்லுது? பூமியில குறைபாடோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது உண்மைதான். ஆனால் விசுவாசத்தினாலே தேவனோடு என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரையே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பி வாழ வேண்டும் என்று நம்மளை அவர் உற்சாகப்படுத்துறார். ஆமென். முதல்ல சொன்ன அவர் அதாவது நம்முடைய உச்சகட்ட ஆராதனை அல்லது உச்சகட்ட சாக்ரிஃபைஸ் அர்ப்பணிப்பு எதுவா இருக்குது? அன்பு. இரண்டாவது சொன்ன பரிசுத்தத்தினாலே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் விசுவாசத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று. மூன்றாவது அவரையே நம்பி எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை சார்ந்து வாழ்கிறவர்கள் தான் யாரு? விசுவாசிகள். ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம். டெய்லி நம்ம நேத்து இருக்கிற ஜெபத்தினாலே விசுவாசத்தினாலே இன்னைக்கு ஓட்ட முடியாது. இன்னைக்கு அவர் அதுக்குதான் சொன்ன டெய்லி ஆர்வத்தோடு அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய நடத்துதலினாலே அந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தின் படி. ஹல்லேலூயா. அப்ப அவரை நாம் விசுவாசித்து எல்லாவற்றிலும் அவருக்காக நாம் வாழ அவர் நமக்கு கிருபை தர நம்ம ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவர் கையில. ஆமென். மனுஷன் வெறும் பார்க்கிற பார்வையில வாழறது இல்ல, அவன் விசுவாசத்தினாலே நடக்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லி கொடுக்குது. எப்படி மனுஷன் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா?
காண்கிறபடி வாழாமல் விசுவாசத்தின்படி நடக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் அவரை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லா சூழ்நிலையிலும் அவரை விசுவாசிக்கணும். காரியங்கள் நமக்கு சாதகமா இருந்தாலும் சாதகமா இல்லைனாலும் எல்லா சூழ்நிலையிலையும் அவரை விசுவாசித்து வாழ்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. ஆமென். நமக்கு சாதகமா இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், இல்ல இல்ல இல்ல. ஆமென். ஆண்டவர் என்ன ஒழுங்குபடுத்தும் பொழுதும், ஆண்டவர் என்ன சீர்படுத்தும் பொழுதும், ஆண்டவர் என்ன தடுத்து நிறுத்தும் பொழுதும், ஆண்டவர் என்ன உருவாக்கும் பொழுதும் அவரே தேவன் என்று எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நமக்காக வேலை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல. ஆமென். அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்காரு. எதுக்கு? அவர் செய்த மாதிரியின்படியே பூமியிலே அவரை வெளிப்படுத்தி நாமும் செய்ய வாழ. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நான்காவது யோவான் 15 அதிகாரம் 8 வசனம். யோவான் 15:8. ஒரு விசுவாசிக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பாருங்க, நீங்க என்ன பண்ணணும்? இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என் கொடிகள். ஆமென். நான் உங்களில் நிலைத்திருந்து நீங்க என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனியை கொடுப்பீர்கள். ஆமென். அதற்கு பிறகுதான் இந்த வசனம் சொல்லுது, நீங்க மிகுந்த கனியை கொடுக்கிறதுனால என் பிதா உங்களில். ஆமென். ஆண்டவர் ஏனோ தானோ திடீர்னு ஒருத்தரை உயர்த்துறது இல்ல, அவரிலே நாம் நிலைத்திருந்து அவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவருடைய வழிகளை கை கொண்டு எல்லா தேவனுடைய திட்டங்களையும் சித்தத்தின்படி அவருக்காக வாழ்ந்து அவரை நாம் மகிமைப்படுத்தி வாழும் பொழுது மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்போம். மிகுந்த கனி எப்படி கொடுக்கிறது? கனி கொடுக்கிறதுனா என்ன? சொல்லுங்க. கனி கொடுக்கிறதா என்ன? மேஜிக் பண்றதா? இப்படி கண்ண மூடி இப்படி கையை திறந்தா இங்க ஆப்பிள் வரும், இங்க மேங்கோ வரும், அப்படியா? மிகுந்த கனி எதுல கொடுக்க முடியும்? ஆவியின் கனியோ அன்பு. கலாத்தியர் 5 அதிகாரம் 22, 23 வசனங்கள். அன்பு, அதாவது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இச்சையடக்கம், இதெல்லாம் விசுவாசிகளிடத்துல காணப்படும். இப்படி நாம் உலகத்திற்கு தேவனுடைய காரியங்களை கனியாக காண்பித்தால், இந்த கனி மிகுதியாக இருந்தால் என்ன கொண்டு பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். என்னால பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமைக்காக தான் பூமியில நம்ம வாழறோம். எத்தனை பேருக்கு அந்த இத என்ன சொல்றீங்க, பொட்டுல ஆணி அடிச்ச மாதிரி தெளிவா மண்டையில நம்ம ஏத்தி வச்சுக்கணும். அவர் மகிமைக்காக தான் பூமியில நம்ம வாழறோம், வேற எதுக்காகவும் கிடையாது. ஹல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு பேர் விசுவாசி. ஆமென். 5வது எபிரேயர் 10:25. எபிரேயர் 10 அதிகாரம் 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். என்ன சொல்லுது இந்த வசனம்? புத்தி சொல்றதுன்னா பிரசனம் பண்றது, வசனத்தை எடுத்து காண்பிக்கிறது, வசனத்தின்படி வாழ ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துகிறது. வேத கடைசி காலத்தில் என்ன சொல்றதுங்க, எக்காலமாக தேவனுடைய வருகையை பற்றி சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்துறது. இதுதான் என்ன சொல்லுது, ஆலயத்தின் கூடுகையில் நடக்கிற ஒரு காரியம். வேதம் என்ன சொல்லுது? ஆலயத்தின் கூடுகையை தேவன் விசுவாசிகளிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னது? ஆலயத்தின் கூடுகையை விட்டுவிடாதபடிக்கு, வாசிங்க வசனத்தை, விட்டுவிடாதபடிக்கு
சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். சிலர் விட்டுறாங்க. ஆண்டவரே சொல்றாரு, சபை கூடுகையை சிலர் என்ன பண்றாங்க? விட்டு விடுறாங்க. ஏன் விட்டுறாங்க? உடனே தான் நடக்கணும். ஒண்ணு, சபை பரலோகத்தை இணைக்கிற ஒரு காரியமா இருக்கு. சபை கூடுகையை விட்டு விடுகிறது உலகத்தோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அப்ப விசுவாசிகள் யாருன்னா, சபைக்கு தவறாமல் வந்து இந்த கூடுகையை விட்டு விடாமல் இருப்பவர்களுக்கு பேர் தான் விசுவாசி. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் கூடி வரும் பொழுது வளர்ச்சி வருகிறது, பெருக்கம் வருகிறது. கூடி வரும் பொழுது ஒற்றுமை, ஐக்கியம் வருகிறது. கூடி வரும் பொழுது ஆராதனை எழும்புகிறது. ஹல்லேலூயா. இதுக்காக தான் சபை கூடுகைய விட்டு விடு. என்ன காரணம் இருந்தாலும் சபை கூடுகைய விட்டு விடக்கூடாது. இது வேதத்தின் கட்டளை. ஆமென். சிலர் உங்களில் சபை கூடுகையை விட்டு விடுகிறார்கள். அப்ப அவங்களுக்கு பேர் என்னது? அவங்க பேர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவிசுவாசி எல்லாம் இல்ல, விசுவாசியே இல்ல. விசுவாசிக்கு அடிப்படையான எதிர்பார்ப்பு தேவன் வைத்திருக்கிறது என்னது? சபை கூடுகைய விட்டு விடாது. அப்ப சபை கூடுகையை விட்டு விட்டுறவங்க என்னது? be it whatever reason, என்ன காரணமா இருக்கட்டும், என்ன காரணமா இருக்கட்டும், சபை கூடுகையை விட்டுட்டாங்கன்னா விசுவாசிங்க இல்ல, வேத வசனத்தின்படி. ஆமென். அப்ப இது ரொம்ப முக்கியம். நான் நிறைய காரியம் என்ன பத்தி நான் சொல்லிக்கலாம், எனக்கு இவ்வளவு தெரியும், இது பண்ணோம் அது பண்ணோம். வேத ஒழுங்கு இருக்குங்க, அதன்படி வாழ்றதுக்காக தான் ஆண்டவர் கையில கொடுத்திருக்காரு. இல்லன்னா நீங்க எப்படி வேணா வாழுங்க, நானும் உங்களை நடத்துவேன் அப்படிலாம் சொல்லுவாரு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? யோசுவாக்கு ஊழியத்துக்கு தேவன் யோசுவா ஆயத்தப்படுத்தும் பொழுது, உன்னுடைய நாவுல ஆண்டவருடைய வார்த்தை இடைவிடாமல் இருக்கட்டும், வலதுபுறமும் இடதுபுறமும் நீ சாயாம இத தினந்தோறும் கடைபிடித்து அறிக்கை செய்து வாழு, அப்பொழுது உன்னோட கூட நான் இருப்பேன். ஆமென். அப்ப வேத வசனம் என்ன சொல்லுது? சபை கூடுகையை விட்டுவிடக் கூடாது. ஆமென். சொல்லுங்க, நான் விசுவாசினா, என்கிட்ட சொல்லுங்க நீங்க, நான் விசுவாசினா சபை கூடுகையை விட மாட்டேன். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் சபை கூடுகையை விட மாட்டேன். ஏன்னா வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய பெருக்கம், என்னுடைய ஐக்கியம், என்னுடைய ஆராதனை சபை கூடுகையில தேவனுக்கு பிரியமாக எழுப்புகிறது ஒன்றாய் இருக்கிறது. ஆமென். சபை கூடுகை கடமைக்காக இல்ல, வேத கட்டளையின்படி கூடி வர வேண்டும். ஆமென். கடைசியாக மத்தேயு 28:19-20 ஒரு விசுவாசி யார்? வாசிங்க. மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தின்படி தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு விசுவாசிகளும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு வாரத்துல ஒருத்தவங்களுக்காவது இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் தாகமும் இதயத்திலிருந்து கொழுந்து விட்டு எரியணும். ஆமென். அதை நான் செய்யலனா எனக்கு தூக்கம் வரக்கூடாது. அதை நான் செய்யலன்னா எனக்கு தூக்கம் வரக்கூடாது. நான் அதை டெய்லி செய்யறேன். ஆண்டவர் நாம மகிமைக்காக சொல்றேன். என்ன நான் அதை போல ஒரு இக்கட்டான நிலைமையில நான் வச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த மேடையில நின்னு வெறும் பேசுறாங்களா நான் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை முறைமையா அது இருக்கணுங்கிற இடத்துல என்ன நான் வச்சுக்கிட்டேன். ஆமென்.
இப்ப நான் தைரியமா பெருமையா நான் பாஸ்டர் சொல்ல முடியும். ஏன்னா வெறும் சனி ஞாயிறுல மைக்க பிடிச்சிக்கிட்டு நான் ஊழியம் செய்யற ஆள் இல்ல. 365 நாளும் இயேசுவின் நாமத்தை அறியாத ஜனத்திற்கு அறிவிக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு. ஆமென். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சங்கடமா இருக்கும். ஏன்னா பாஸ்டர் வாங்க பாஸ்டர் சொன்னா ஒரு மாதிரி தவிப்பா இருக்கும். என்னடா பாஸ்டர்ங்கிறாங்கன்னா நான் வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஏறி நிக்கிறேன். ஆமென். எனக்கு இன்னைக்கு 360 ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் 10 மணி நேரம் நான் ஆண்டவர் அறியாத மக்கள் தவிக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல, வருத்தத்தில் இருக்கிற, வியாதியில இருக்கிற, வியாகுலத்தில் இருக்கிற, குடும்ப பிரச்சனையில இருக்கிற ஆட்களோட உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்காரு டெய்லி ஆன் அ டெய்லி பேசிஸ் எனக்கு ஒரு 3 பேருக்காவது இயேசு குறித்து சொல்லிடணும். இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி தடவை வீட்டுல எரிச்சலா இருப்பேன். என் வயசு யோசிப்பாங்க, அப்ப டெய்லி எரிச்சலா இருக்கான், 3 பேர் சொல்ல போல இருக்கு அப்படின்னு. அவன் ஏன் இதை நான் சொல்றேன்னு தெரியுமா? ஒவ்வொரு விசுவாசிக்கான கடமை வேதம் எதிர்பார்க்கிற, விசுவாசிகளிடத்துல வேதம் எதிர்பார்க்கிற ஒரு காரியமா இருக்கிறது. இது தேவனுடைய கட்டளையாகவும் இருக்கிறது. எப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறதுன்னு ஒரு நாள் சொல்லி கொடுக்கிறேன். எனக்கு இப்ப அதுக்கு நேரம் இல்லை. எப்படி சுவிசேஷம் பகுதி இப்ப விசுவாசினா யாருன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படியே அலசி ஆரஞ்ச பாருங்க. அந்த மாதிரி சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கிறதுன்னு ஒரு நாள் சொல்லி கொடுக்கிறேன். சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம விசுவாசி இல்ல. ஆமென். நம்ம நினைச்சுக்கிறோம், நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா விசுவாசி நினைக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கலனா நான் விசுவாசி இல்ல. சபை கூடுகையை நான் விட்டா நானு விசுவாசி இல்ல. அந்த மாதிரி இன்னும் எத்தனை காரியங்கள் இருக்கு. கனி கொடுக்கலனா நானு தேவனை மகிமைப்படுத்துறது இல்ல. தினந்தோறும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவரையே சார்ந்து வாழலனா நான் விசுவாசி இல்ல. ஆமென். விசுவாசத்தினால் நான் என்னை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி கொண்டு, ஆமென், தேவனை பரிசுத்தத்தினால் தேடுவதற்கு என்ன ஆயத்தப்படுத்திக்கலனா நான் விசுவாசி இல்ல. ஆமென். முழு மனதோடு தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலனா நான் விசுவாசி இல்ல. ஆமென். இப்ப யாரு விசுவாசி யாரு விசுவாசி இல்லைங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஒருவேளை இந்த தன்மைகள் எனக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கு நான் அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்திலே டிஸ்க்ளைமர், வீட்டுக்கு போயிட்டு ஒரு தனி இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட நேரத்தை செலவிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரிய மாட்டேது, நானே உன்னை விசுவாசி நினைச்சுக்கிறேன், நான் பல வருஷம் சர்ச்சைக்கு போறதுனால விசுவாசி நினைச்சுக்கிறேன். நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசியா நான் எப்படி இருக்க முடியும்? நீங்க பெத்தேல் சபை விசுவாசியா இருக்கலாம், ஆனால் எல்லா சபைகளும் இணைந்து அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, நித்திய ஆசாரியனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு விசுவாசிகளாய் இருப்பதற்கு நான் சொல்லிக் கொடுத்த இந்த 6 காரியங்கள் தேவை. ஆமென். பெத்தேல் சபையில ஜான் பீட்டரையா ஏமாத்திடலாம், ஆனா யாரு கண்ணுக்கும் அவருடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்டு இருக்குன்னு ஒரு விஷயம், அவருக்கு முன்னாடி எல்லாரும் போய் நிக்க போறோம். உமக்கு நான் உண்மை உள்ள விசுவாசியா இருந்த ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு இந்த வாயில தைரியம் வரணும். அதுக்கு இந்த காரியங்களை நான் பிராக்டிஸ் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆண்டவராகிய தேவன் அவர் எப்போ வேணாலும் வந்துருவாரு. ஆமென். அதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 100க்கு 100 அவர் விரும்புகிறபடி நாம் வாழ்ந்து அவர் எதிர்பார்ப்பின்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த வாழ்க்கையை அவருக்கென்றே பிரதிஷ்டை பண்ணி பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழனா நாம் விசுவாசிகளாய் இருக்க முடியாது.